செய்வோம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மீண்டுமாக இந்த நாளிலே எங்களை அழைத்து வந்து இந்த அருமையான கிருபை நாட்களிலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் செய்கிற தவறுகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து இந்த தவறுகளை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் செயல்படுத்தாதபடி இருக்க இந்த கிருமியான ஆண்டவரை செயல்களை எங்களுடைய வாழ்விலே நீ நடத்தி கொண்டிருக்கு. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தை மூலமாக என்னோடு நீ பேசும், எங்களோடு நீ பேசும். இயேசுவின் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் தவறுகளும் தண்டனைகளும் என்ற தலைப்பிலே நம்மோடு ஆண்டவர் பேசிக் கொண்டு வருகிறார். நேற்றைய தினத்திலே ஆமான் என்கிற ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு தனி மனிதனுக்காக யூத குலத்தையே அவன் நிர்மூலமாக்க வேண்டும் என்று சொல்லி சதித்திட்டம் தீடி பழிவாங்கும் உணர்வோடு பொறாமை குணத்தோடு பெருமையோடு அவன் ஒரு தூக்கு மரத்தையும் அவன் செய்வித்தான் என்று வாசித்தோம். ஆனால் அந்த தூக்கு மரத்திலே ஆண்டவர் ஆமானை தொங்க வைத்து அவருடைய 10 குமாரரையும் அந்த தூக்கு மரத்திலே தொங்க வைத்ததாக சொல்லி நாம் நேற்று பார்த்தோம். தவறுகளை செய்யும் போது அந்த தவறுகள் மனிதனுடைய வாழ்க்கையில நாம் செய்வது இயல்பான ஒரு காரியம். எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்கள் கூட சில நேரங்களில் சில காரியங்களில் தவறி விடுகிறோம். ஆனாலும் கர்த்தர் இப்படியாக வேத வார்த்தைகள் மூலமாக வேத வசனங்கள் மூலமாக கர்த்தர் நமக்கு உணர்த்தும் போது உடனே அதற்கு நாம் கீழ்ப்படிந்து அந்த தவறுகளை அந்த பாவங்களை வாழ்நாள் முழுவதும் நாம் செய்யாமல் இருப்பதற்கு ஆண்டவரிடத்தில் நீங்கள் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியம் எனக்கு கடினமாக இருக்கிறது, இதை என்னால் செயல்படுத்த முடியல, அதனால நீங்க எனக்கு உதவி செய்யும் என்று நீங்க ஆண்டவரிடத்துல நீங்க மனம் திருப்பி வந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு யோனா தீர்க்கதரிசி என்கிற இந்த மனிதனுடைய தீர்க்கதரிசியினுடைய தவறுகளை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பிரசங்கியா பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய அந்த பிரசங்கத்தினுடைய முக்கிய அம்சம் என்னவென்றால், இந்த உலகத்தை கடவுள் ஒன்று நினைத்தால் அதை யாராலும் மாற்ற முடியாது என்பதை குறித்து பல விளக்கங்களை சொல்லி அந்த பிரசங்கத்தை அந்த காரியத்தை முடிக்கிறார். அப்பொழுது முடித்து செல்லும் போது ஒரு வாலிபன் அங்க வருகிறான். அவன் வந்து இவரிடத்துல சில தர்க்கங்களை செய்கிறான். ஏன் அப்படி சொல்றீங்க? எங்களுக்கெல்லாம் ஆண்டவருக்கு அதே கடவுள் தான் ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க சொல்லுகிற அந்த கடவுளுடைய சித்தம், அதாவது விதின்னு சொல்றீங்க, அந்த விதியை நான் என்னுடைய மதியான நான் வெல்ல முடியும், அதை நான் நம்புறேன் அப்படின்னு இவன் வந்து அந்த பெரியவர்கிட்ட ஆர்கியூ பண்றான். அப்ப அவர் சொல்றாரு, அப்படியா, அப்படின்னா ஒரு நிமிஷம் சொல்லி ஆண்டவர்கிட்ட அப்படியே பாக்குறாரு. அப்ப ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்புறாரு. என்ன சொல்றாரு? நீ இன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ பாயாசம் சாப்பிடுவ அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு? அந்த பையனுக்கு, அந்த வாலிபனுக்கு அந்த வார்த்தையை சொல்றாரு. அப்போ இது ஒரு தேவனுடைய திட்டம், இல்ல ஒரு விதி, உன்னுடைய விதி, இந்த விதியை உன்னுடைய மதியா நீ மாற்றி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இவன் இல்ல, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள இது நடக்காம நான் அதை மாற்றி காட்டுறேன் சொல்லி வீட்டுக்கு போயிடறான். வீட்டுல போனோட அவன் வீட்டுல இருக்க முடியல. யாராவது வந்து கதவு தட்டினாலே அவனுக்கு என்ன வந்துருது? ஒரு பயம் வந்துருது. ஐயோ, யாரோ பாயாசத்தை கொண்டு வந்துருவாங்க போல இருக்கு. ஏன்னா வந்து சொல்லிட்டு போயிட்டாரு பாயாசத்தை சாப்பிடுவேன்னு. அதனால யாரு எது கொடுத்தாலும் நம்ம சாப்பிடக்கூடாதுன்ற ஒரு உறுதியோட அவன் இருக்கிறான். ஒரு 11 மணி வரைக்கும் இருந்துட்டான். அதுக்கப்புறம் அவனை இருப்பு கொள்ள முடியல. இல்ல, இந்த வீட்டுல இருந்தா ஏதாவது கொண்டு வந்து யாராவது கொடுத்து நம்ம சாப்பிட வச்சிருவாங்க, பேசாம யாரும் இல்லாத இடத்துக்கு போயிட்டோம்னா சாயந்தரம் வரைக்கும் இருந்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, நடந்து போனா. இவனுடைய வீடு கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா கொஞ்சம் வராத காடு மாதிரி இருக்கும். அந்த காட்டு போயிட்டு அவன் என்ன ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்து அழகா உட்கார்ந்துட்டு இருக்கான். மணி 2 மணி ஆயிடுச்சு. இன்னொரு 4 மணி நேரம் தான். ஆமா, விதிய மதியால் வென்று விடலாம் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கும் போது யாரோ வருகிற சத்தம் கேட்குது. இவன் பயந்துட்டாங்க, இந்த இடத்துல யாரா வராங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, நைஸா மரத்து மேல ஏறி உட்கார்ந்துட்டான். அப்போ அந்த வழியாக ஒரு குடும்பம் வந்து கொண்டிருக்கிறது. ஒரு 7-8 பேர் வராங்க. வந்து அப்பா அம்மா பிள்ளைங்க எல்லாம் அப்படியே மொத்தமா வந்து என்ன பண்றாங்க, அவங்க மரத்துக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாங்க. இவனுக்கு அதிர்ச்சியாகி போச்சு. என்ன வீட்டுல இருந்து இங்க வந்தா இங்க ஒரு காரியம் நடக்குது, சரி என்ன பாயாசம் தானே, இவங்க என்ன பாயாசமா செய்ய போறாங்க பாத்துக்கலாம் அப்படின்னா இவங்க எடுத்து சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. வராங்க, சமைக்கிறாங்க. கரெக்டா ஒரு 1/2 மணி நேரத்துல ஸ்மெல் வருது. என்னது? பாயாசத்தை சமைச்சிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிடுவதற்காக அவன் மரத்துக்கு கீழே. இது இவன் இருக்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவன் நினைச்சுட்டா, அடப்பாவி விதி எப்படி நம்மளை துறந்தது பத்தியா, சரி நம்ம சாப்பிட்டா தானே நம்ம அமைதியா உட்கார்ந்துருவோம், அவங்க பாட்டு குடிச்சுட்டு அவங்க போயிட போறாங்க, நம்ம சாயந்தரம் இறங்கி வந்துட போறோம்னு நினைச்சாங்க. இது நல்ல ஸ்மெல் ஆகி அவங்க குடிக்கிற அந்த நேரத்துல திடீர்னு குதிரை வர சத்தம் கேட்குது.
உடனே இந்த இவங்க இந்த நேரத்துல இந்த இடத்துல குதிரைகளா வருதா அப்படின்னு இவங்க குடும்பம் வந்து பார்க்குது, அந்த இடத்துல நிறைய திருடர்கள் வருவாங்க, குதிரைகள் திருடிட்டு போவாங்க. அதனால திருடர்கள் வருவதை இந்த குடும்பம் அறிஞ்ச உடனே அந்த பாயாசத்தை அப்படியே விட்டுட்டு இந்த இவன் என்ன பண்ண, அந்த குடும்பம் எல்லாம் போயிடுச்சு. அப்ப அந்த வழியாக திருடர்கள் வந்தாங்க. அப்போ 4-5 பேர் இருக்கிறாங்க. வந்து பார்த்தா இந்த மரத்துக்குள்ள வந்து நிற்கிறாங்க. சுட சுட என்ன இருக்குது, பாயாசம் இருக்குது. அப்போ அந்த திருடன் சொல்றான், யாரோ செஞ்சிருக்காங்க, நம்ம வரத்தை பார்த்தோன்னே எடுத்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க, உடைய நம்மளும் பசியோடு இருக்கோம், பேசாம பாயசத்தை நம்ம சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் சாப்பிட போனான். சாப்பிட போகும்போது ஒருத்தர் நிறுத்து அப்படின்ட்டான். ஏன் இல்லடா, போகும்போது ஏதாவது விஷத்தை கலந்துட்டா என்ன பண்ணுது, நீ சுத்தி பாரு, யாராவது ஒளிஞ்சிருக்கானா பாரு அப்படின்னா. அப்படியே எல்லா திருடாவும் சுத்தி பார்த்தா மேல பார்த்தா இவரு என்ன இருக்காரு, இவர் ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இறக்க அவனை கீழே. அவ்வளவுதான், திருடர்கள் அவனை இறக்கி என்ன பண்ணாங்க, ஏன்டா நீ ஒளிஞ்சிருக்க, இவன் எதுவும் சொல்லவும் முடியல. இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வந்தேன், நீ ஏன் மேல போன, இல்ல இல்ல இந்த பாயசத்தை சாப்பிடக்கூடாதுதான் மேல போனேன். அப்ப நீ பாயசத்தை சாப்பிட்டுதான் ஆகணும், அதை மட்டும் நீங்க சொல்லாதீங்க, நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் செய்யறேன், இந்த பாயசத்தை மட்டும் எனக்கு கொடுக்காதீங்க. அப்ப நீ இதுல விஷம் கலந்துருக்க, முதல்ல நீ தான் குடிக்கணும் சொல்லி வாயில வலிய கொண்டு பாயசத்தை ஊத்த ஆரம்பிச்சாங்க. அப்ப நினைச்சான அந்த வாலிபன், நினைச்சு இது நடந்துருச்சுடா, இல்ல ஒழுங்கா நான் வீட்டிலே இருந்தாப்புல நடந்திருக்காரு. என்னங்க நான் காட்டுக்கு வந்து அங்க குடும்பம் வந்து அதுக்கப்புறம் ஒரு திருடங்க வந்து அவங்க என்ன பார்த்து, அப்போ ஒரு விதிய நான் வென்று விட வேண்டும் நான் நினைக்கிறேன், ஆனா அது முடியல. கடைசியில என்ன பாயாசம் சாப்பிட வச்சுட்டீங்களேன்னு சொல்லி அவன் அழுதுகிட்டே போனாங்க. யோசிச்சு இந்த கதையை, கிராமத்து கதை இது படிக்க எனக்கு நிச்சயமாக ஆண்டவருடைய வாழ்க்கையில ஒண்ணு நினைச்சா அதை நடத்தியே தீர்வார்கள். அது ஒருவேளை நீங்க விரும்பக்கூடியதாக இருக்கலாம், விருப்பம் இல்லாதது கூட இருக்கலாம், ஆனா திட்டமே ஆண்டவர் நிறைவேற்றுவார். அது எவ்வாறு கூட இருக்கலாம், ஆனா எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வேண்டும். இங்கே யோனா என்பவர் ஒரு சிறிய தீர்க்கதரிசி. ஏன்னா வேதத்துல பாத்தீங்கன்னா பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒண்ணுதான், ஆனா பயன்படுத்துகிற விதங்கள் இருக்குது. இப்ப யோனா, இந்த வருகிறது மீகா, யோவேல், இவங்கெல்லாம் சின்ன சின்ன தீர்க்கதரிசி. ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், மோசே, இவங்கெல்லாம் பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள். இந்த சின்ன தீர்க்கதரிசி தான் ஒரே அந்த 4 அதிகாரத்துலதான் இவருடைய செயல்கள் அங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப இவர் எப்படி, இவருக்கு சிறப்பு என்ன கேட்டா, 1,20,000 பேர் மனம் திரும்புவதற்கு யோனா ஒரு காரணமாக இருந்தார். அல்லேலூயா. ஏன்னா மனம் திரும்புவதற்கு ஆண்டவருடைய நோக்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திற்கு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணார், தன்னுடைய பிரசங்கத்தை ஆரம்பித்தார். மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் நோக்கம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றினவர் இந்த யோனா. ஆனா அப்படி வாழ்க்கையிலே அவர் தவறு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அதை இன்றைக்கு பார்த்து ஒரு பெரிய தண்டனை இல்லை என்றாலும் சின்ன சின்ன ஒரு தண்டனையை கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதை பார்த்து இன்றைக்கு நாம் கடந்து போக இருக்கிறோம். முதலாவது, யோனா செய்த தவறு, அவன் கர்த்தரை விட்டு விலகினான் என்று வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று போதும், கர்த்தரை விட்டு அவன் என்ன பண்ணான், விலகி போனான் என்று வாசிக்கிறோம். யோனா யாரு, ஒரு தேவனுடைய மனிதன், தேவனுடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிற ஒரு தீர்க்கதரிசி. அப்ப தேவனுடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படியணும், வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் சொல்லணும், தேவனுடைய வார்த்தைக்கும் அவன் கீழ்ப்படியணும். ஆனா இவன் என்ன பண்றான், கீழ்ப்படியாமல் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போகிறான். என்ன தவறு செய்யறான் அவர், ஆண்டவர் என்ன சொன்னார், நீ எங்க போ, நினிவேக்கு போன்னு சொல்ற, நினிவே என்கிற தேசத்துக்கு நீ போ, ஏன்னா அங்க ஜனங்கள் சீர்கெட்டு போயிருக்கிறார்கள், அவர்களை அழிக்க போகிறேன், நீ போய் அவர்களுக்கு இந்த காரியத்தை நீ சொல்லு. ஆண்டவர் திட்டத்தோடு அனுப்புற நினிவே. ஆனா இவன் மனசு இல்லை, நினிவே போறதுக்கு மனது இல்லை. அதனால என்ன பண்றான், இவன் தர்ஷீஷுக்கு கப்பல் ஏறி போகிறான். அப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் விலகி போறது அவன் முதல் தவறு. ஏனென்றால் கீழ்ப்படியாமை. வேதம் சொல்கிறது கொலோசியர் 3:6 கீழ்ப்படியாமையிலே தேவ கோபாக்கினை வரும், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. தேவ கோபத்துக்கு ஆளாகக்கூடிய ஒரு பாவம் கீழ்ப்படியாமை. ஆதாம் ஏவாள் ஏதேன் தோட்டத்துல முதல் அந்த பாவம் என்ன தெரியுமா, கீழ்ப்படியாமை தான். அந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை இவர் என்ன பண்ணாங்க, புசித்தார். பிசாசானவன் இருவரையும் வஞ்சிக்கிறான். அது முதல் பாவத்துல நான் பார்த்தோம். அது ஒரு பெரிய தவறு. அதனால அவங்க என்ன இழந்து போனாங்க, பெரிய ஆசீர்வாதம்.
ஏதேன் என்கிற அந்த பரலோக வாழ்வை அவங்க என்ன பண்ணாங்க? இழந்து போனாங்க. இல்ல சாபங்கள், தண்டனைகள் எல்லாம் அவர்களுக்கு கிடைத்தது வாசிக்கிறோம். ஏன்னா தேவனுடைய வார்த்தையை மீறுகிறவர்களுக்கு தேவ கோபாக்கினை வரும். அதை நீங்க மறந்துடக்கூடாது. இது யாருக்கு தெரியும்? யோனாவுக்கு நல்லா தெரியும். ஏன்னா அவன் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு பெற்று அதை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடியவன். அதனாலதான் எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் இந்த கீழ்ப்படியாமை பற்றி ஒரு வார்த்தை வருகிறது. ஆனபடினாலே ஆமா, பாத்தீங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க கீழ்ப்படியாமை என்பது ஒரு பெரிய பாவம் என்பதை நமக்கு தெரியறதை விட யோனாவுக்கு ரொம்ப தெரியும். அப்ப என்ன பிரச்சனை என்பதை நம்ம பார்க்கணும். ஏன் இவன் நினிவேக்கு போகாம தர்ஷிச்சுக்கு போகிறான் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். இது முதல் தவறு. இரண்டாம் வசனத்துல அவனுக்கு ஒரு பொறுப்பை ஆண்டவர் தருகிறார். என்ன? யோனா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. மகாநகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி சொல்ல ஒரு பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். எவ்வளவு தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க, யோனாவுக்கு தான் அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்றார். நீ போ, அதுக்கு நீ ஒண்ணு பண்ண வேணாம், நீ போய் பிரசங்கம் பண்ணு. ஏன்னா அவர்கள் அக்கிரமின் சமூகத்தில் வந்து எட்டி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை என்ன பண்றாங்க? உதாசீனப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். நல்ல காரியத்தை ஆண்டவர் அனுப்புறாரு. என்ன காரியம்? தீர்க்கதரிசியுடைய நோக்கம் என்ன? பாவத்தை குறித்து உணர்த்தணும் மற்றவர்களுக்கு. அதுதான் ஆண்டவர் சொல்ல காரியத்தை சொல்லணும். பாவ உணர்வு பெறும்படியாக நினிவே மக்களுக்கு நீ போய் பிரசங்கம் பண்ண என்று சொல்லி ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்தார். பொறுப்பு என்பது எல்லாருக்கும் ஒரே பொறுப்புகளை ஆண்டவர் தருவதில்லைங்க. அது உலக பிரகாரமாக இருக்கட்டும், இல்ல ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், ஆலயத்தின் காரியங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பொறுப்புகள் வித்தியாசப்படும். அவருக்கு இருக்கிற பொறுப்புகள் எனக்கு கொடுக்கப்படவில்லை என்று நாம நினைக்க கூடாது. உங்களுக்கு என்று ஒரு பொறுப்புகள் ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே நாம் உத்தமமா இருக்கணும். அவ்வளவுதான். இது ஒரு நல்ல ஒரு பயணம் இவனுக்கு கிடைத்தது. நினிவே நகரத்துக்கு போய் பிரசங்கம் பண்ண வேண்டியது அவங்களுடைய வேலையா இருந்தாங்க, தீர்க்கதரிசியுடைய வேலையா இருந்தாங்க. ஆனா இவன் கர்த்தரை விட்டு விலகினது மாத்திரமல்ல, அவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை அவன் உதாசீனப்படுத்துகிறான் என்று வாசிக்கிறோம். அது மட்டும் இல்லாம அந்த இதுக்கு என்ன காரணம் நான் கேட்டேன்ல, ஏன்னா இவன் நினிவே மக்கள் மேல ஒரு வெறுப்பு உண்டு யோனாவுக்கு. ஏன்னா நினிவே மக்கள் இஸ்ரவேல் ஜனங்களை விரும்பாத ஒரு மக்கள், கொடுமைப்படுத்தின மக்கள், தேவன் வெறுக்கிற ஒரு மக்கள் இந்த நினிவே. நீங்க வேதத்தை பாத்தீங்கன்னா நினிவே பட்டணத்தை பத்தி ஆண்டவர் நிறைய சாபக்கேடான வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கு. அதனாலதான் அவர்களுக்கு நான் அழிக்க போறேன், நீ போய் அவர்கள் பிரசங்கம் பண்ணு அனுப்புகிறத நான் பார்க்கிறோம். ஆனா இந்த நினிவேக்கு ஏன் அவங்களெல்லாம் போய் நான் காப்பாற்றணும்? அவங்கதான் நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளை ஆண்டுடைய பிள்ளைகளை அவங்களுக்கு பிடிக்காத அந்த ஜனத்துக்கு நான் ஏன் போகணும்? அப்படிப்பட்ட ஜனத்துக்கு தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படிப்பட்ட ஜனங்களை ஆண்டவர்களை கொண்டு வருவதுதான் ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட இடங்களிலே ஊழியர் செய்ய முடியாததான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அவன் இந்த நினிவே ஜனத்தின் மேல வெறுப்பு வைத்திருந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். நீங்க செப்பனியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 1088. செப்பனியா 2:13. அவர் தமது கையை வடதேசத்துக்கு விரோதமாக நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாழும் வனாந்தரத்துக்கு தீர்க்கதரிசனமாக ஆண்டவர் சொல்லிட்டார். ஏன்னா நினிவே எப்படி ஆகணும்? பாலும் வனாந்தரத்துக்கு வரவிஷ்ணான ஸ்தலமாக. நிறைய வசனம் இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. நினிவே கொண்டாந்து வரும். எவ்வளவு பயங்கரமான ஆண்டவர் அந்த நினிவே மக்கள். அவர் நல்லதே செய்ய மாட்டாங்க. அதான் முடிகிற அந்த யோனா முடிக்கும் போது வசனம், வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாதவர்கள்.
அவங்க அவ்வளவு ஒரு பாவமான மக்கள். எது நல்லது செய்யணும், எது கெட்ட செய்யணும் எதுவுமே தெரியாது அவங்க. அப்ப அந்த மாதிரி மக்கள் இடத்துல நான் ஏன் போகணுங்கிற ஒரு எண்ணம், ஒரு வெறுப்பு இந்த யோனாவுக்கு இருந்ததுனாலதான் அவன் நினிவேக்கு போகாமல் கப்பல் ஏறி எங்க போறான், தர்ஷீஷுக்கு போறான் என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் எங்க போக சொன்னாலும் நம்ம என்ன பண்ணோம், போனீங்க. நான் அங்க போக மாட்டேன், இங்க போக மாட்டேன், அதான் நம்ம சொல்லக்கூடாது. ஆண்டவர்களை வழி நடத்துவார். அது ஊழியத்தா காரியமா இருக்கட்டும், இல்ல நீங்க ஒரு வேலை விரும்புறீங்க, உங்களுக்கு தெரிய சில ஜோப் பண்ணுவீங்க, இந்த காரியம் இந்த வேலைக்கு போலாமா, 2 வேலை கிடையாது, 2 வேலை உங்களுக்கு பாஸ்டர் எந்த வேலைக்கு போகுது தெரியல, ஆண்டவர் வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துவார். அவருடைய சித்தம் தெரியும். ஏன்னா ஒரு காரியத்தை ஆண்டவர் தடப்படுவார், ஒரு காரியத்தை ஆண்டவர் விசாலமாக்குவார். அதுதான் ஆண்டவர். அவருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ளவே முடியாதுங்க. ஆச்சரியமா இருக்கும், அதிசயமா இருக்கும். அதில் வெறுப்பை அவன் வெளிப்படுத்தினான் என்று வாசிக்கிறோம். 4வது அவன் செய்த தவறு என்ன தெரியுமா? யோனா தீர்க்கதரிசி நல்ல உண்மையான ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா சூழ்நிலையில ஒரு பொய்யை அவன் சொல்றான். ஒருவேளை அந்த பொய்ன்றது நீங்க யாருக்குமே தெரியாது. ஆனா நான் அதை படிக்கும் போது ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்துறார், அவன் பொய் சொல்லுகிறான் என்று. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்களேன். யோனா 1:9. என்ன சொன்னா? பயபக்தி உள்ளவன். எதுக்கு இந்த வாக்கியம் சொல்றான்னா, கடல் சீக்கிரம் ஆயிடுச்சு, என்ன பண்ணாங்க, சீட்டு போடுறாங்க. யார் இந்த பிரச்சனை, யாரோ ஒருத்தர் தப்பு பண்ணிருக்காங்க, பேர் யார் மேல விழுது, யோனா மேல விழுது. அப்ப யோனா வந்து கேட்கிறாங்க, நீ என்னப்பா தப்பு பண்ண? அப்போ அவன் இந்த காரியத்தை சொல்றான். அதுக்கு நான் மற்றெல்லாம் உண்மையதான் சொல்றேன், எல்லாமே உண்மையாக சொல்றான். நான் எபிரேயன், சமுத்திரத்தை பூமி உண்டாக்கின பர்வதி தேவனாகிய கர்த்தரிடத்தில் நான் பயபக்தி. அவன் பயபக்தி உள்ளவனா? பயபக்தி உள்ளவனாக இருந்தா அவன் எங்க இருப்பான்? இப்போ நினிவே இருப்பான். ஹல்லேலூயா. அவன் நினிவேயில் இருந்திருப்பான். அவன் இந்த இடத்துல அவன் அவர்களுக்கு அவன் பொய்யை சொல்லுகிறான், நான் பயபக்தி உள்ளவன். அவங்க கேள்வி கேட்பாங்க, நீ பயபக்தி உள்ளவனா, உன்னை எங்க போக சொன்னாரு, நீ ஏன் தர்ஷீஷுக்கு வந்தல? அப்போ தன்னை அங்கே அவன் பக்தி உள்ளவனாக அங்க வெளிப்படுத்த முடியாத ஒரு சின்ன ஒரு எனக்கு தெரிந்த ஒருத்தர் இருக்காரு, இருந்தாரு. அவர் அடிக்கடி சொல்லுவாரு, நான் சொல்லுவேன் பொய்யே பேசக்கூடாது. நான் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு, கோடி ரூபாய் கிடைச்சா கூட பொய் பேசக்கூடாது. ஆனாலும் வாழ்க்கையில சில நேரங்கள் என்ன பண்றோம், சில தேவைகளுக்காக சின்ன சின்ன பொய்யே நம்ம சொல்லிடுறோம். அப்படின்னு சொல்லிட்டு போது அந்த மனுஷர் அவர் சொன்னாரு, ஆமா பாஸ்டர் நான் பொய்யே பேச மாட்டேன், ஆனா எனக்கு தேவைப்பட்டா நான் சின்ன பொய் பேசிடுவேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், இதுல என்னங்க தேவைப்பட்டா சின்ன பொய் பெரிய பொய் அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல அது பரவாயில்ல, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவர் சொன்னார். நாங்க பொய்யே பேசக்கூடாது, சின்னதோ பெருசோ, அது கோடி ரூபாய் லாபமோ 1 ரூபாய் லாபமோ, நம்ம பொய் பேசக்கூடாது. அப்படிதான் ஆண்டவர். ஏன்னா தேவன் உண்மை உள்ள ஒரு வாழ்வை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க வார்த்தையும் சரி வாழ்க்கையும் சரி ஒரு பொய்யான வாழ்க்கையை நீங்க வாழக்கூடாது. இந்த யோனா செய்த தவறு, தன்னை பக்தி உள்ளவனாக அவன் வெளிப்படுத்துகிறான். பக்தி உள்ளவனாக இருந்தா இவன் தர்ஷீஷுக்கு போகாம நினிவேக்கு போயிருப்பான். ஆனா இங்க தன்னுடைய உண்மையும் அவன் இழந்து போகிறான். இதை காட்டிலும் மேலான ஒரு தவறு செய்யறாங்க. ஆண்டவரிடத்துல அவன் கோபப்படுறான், ஆண்டவரிடத்துல எரிச்சல் படுறான். வாசிக்க கேட்ட 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. யோனாவுக்கு இது மிகவும் விசனமாக இருந்தது. கடும் கோபம். யார் மேல? ஆண்டவர் மேல கோபம் கொள்றான். கடும் கோபம். ஏதோ மனுஷங்கிட்ட கடும் கோபம் கொள்ற மாதிரி ஆண்டவர்கிட்ட. ஆனா கோபப்பட்டுட்டு வார்த்தைகள் விடல, ஜபம் தான் பண்றான். அந்த கோபத்தோடு அவன் என்ன பண்றான், ஜபம் பண்றான். அது மட்டும் இல்ல, எரிச்சல் வேற அடைகிறான்னு வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தேவன் யோனாவை நோக்கி, நீ ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலா இருக்கிறது நல்லதோ என்ற போதும் நல்லதா என்றார். அவன் எரிச்சல் அடைந்தான் என்று வாசிக்கிறோம். இப்ப இதெல்லாம் யோனாவுடைய தவறு. சரி, இவ்வளவு தவறுகளை செய்ததுக்கு அவன் என்னென்ன தண்டனை கிடைச்சது அதை பார்த்துடலாமா? தண்டனை என்பது ஒரே பெரிய தண்டனை தான். ஆனா அதை பிரிச்சு நம்ம பார்க்க போறோம். அதுதான் முதல் தண்டனை. என்ன தெரியுமா? கப்பல்ல இவன் போய்கிட்டு இருக்கான், தர்ஷீஷுக்கு போய்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தண்டனை, அவன் செஞ்ச ஒரு தப்புனால அந்த கப்பல் இருக்கிற எல்லாருமே பாதிக்கப்பட்டாங்க. பார்த்துமா என்ன நடந்தது? பெரும் புயல், பெரும் காற்று. அது முதல் தண்டனை. அது அவனுக்கும் தண்டனை தான். இவனால மற்ற ஜனங்களுக்கு தண்டனை. அது புயல் வரக்கூடிய சூழ்நிலை கிடையாது.
ஆனா கர்த்தர் புயலை உண்டாக்கினார். அவர் புயலை அமைதிப்படுத்தவும் முடியும், புயலை உண்டாக்கவும் முடியும். நீங்க புரிஞ்சுக்கணும், நம்ம குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் புயல் திடீர்னு ஒரு புயலை உருவாக்குவார். பெரிய புயலா இருக்கிற காரியத்தை ஒண்ணுமே இல்லாம அமைதிப்படுத்துவார். அவரால் இதுவும் ஆகும் அதுவும் ஆகும். இப்போ இந்த ஒரு யோனாவுக்காக ஆண்டவர் என்ன பண்ணார்? ஒரு பெரிய காற்றை வரப்பண்ணினார் என்று 4ஆம் வசனத்தை வாசிங்க. 1:4. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். பெரும் காற்று ஆண்டவர் காத்துக்கா சொல்றாரு போ அப்படின்ட்டார். அது போய் என்ன பண்ணுச்சு? பெரிய புயலா உருவாக்கிச்சு. அதனால் கடலில் கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று என்று வாசிக்கிறார். முதல் தண்டனை. ஆனா இவரு எதை பத்தி கவலை? நல்ல தீர்க்கதரிசிங்க. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? இங்க பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, எங்க கப்பல்ல. இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? ஆயா தூக்கிட்டு இருக்காரு. ஒரு கவலை கிடையாது, ஒரு கவலை இல்லை. தப்பு செஞ்சுட்டு ஒரு பயம் கிடையாது. இன்னைக்கு நம்ம அப்படிதானே, என்ன தப்பு செஞ்சாலும் ஒரு பயம் இல்லாம என்ன பண்ணுவோம்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கோம். இவன் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் அவங்க எழுப்புறாங்க. இன்னையா நீ தூங்கிட்டு இருக்க? நாங்கெல்லாம் அவங்க தெய்வத்தை வணங்கிட்டு இருக்கிறோம், கொந்தளிப்பு வந்துச்சு, கடல்ல இப்படி பண்றிய அப்படின்னு சொல்லி அவனை எழுப்புறதெல்லாம் பார்க்கணும். யோனாவனாலே மற்றவர்களுக்கு பிரச்சனை. அது ஒரு அவனுக்கு தண்டனை இல்லைன்னாலும் அவன் மூலமாக வருகிற ஒரு தண்டனை அவனுக்கு ஒரு பெரிய அவமானம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 2வது நடக்குது தெரியுமா? இப்போ பேரை குலுக்கி போடுறாங்க. ஆண்டவர் தான் திட்டம் போட்டார். யார் பேர் கரெக்டா வந்துச்சு? ஏன்னா யாரும் ஒத்துக்கல, இவன் ஒத்துக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து கேட்கிறாங்க, என்னடா உன் பேர் வருது, ஏதாவது பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமா, நான் ஆண்டவருக்கு வரணும், நான் நினைவேக்கு போகணும், இப்போ தர்ஷிச்சுக்கு நான் போயிட்டு இருக்கேன், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், என்ன பண்ணுங்க? கடல்ல தூக்கி போட்டு. அவனே சொல்றான். நீங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. 15, 1:15. ஆமா, யோனாவை தூக்கி எங்க போட்டாங்க? எங்க இருக்க வேண்டியவங்க? நினிவே. அது எப்படிப்பட்ட நகரம்? வேதம் சொல்லுது மகாநகரமாகிய நினிவே. பட்டணங்க, அது சிட்டி. ஆண்டவர் சிட்டிக்கு போறாரு. இவன் சிட்டியை விட்டு எங்க போறான்? டர்ஷீஷுக்கு போறான். 2 கட்டானா இப்ப எங்க இருக்கான்? கடல்ல வீசப்படுறான். இல்ல அவனே சொல்லிட்டான். நீங்க 12ஆம் வசனத்துல, அதற்கு அவன், நீங்கள் என்ன எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு. புரிஞ்சுக்கிட்டாங்க? ஆண்டவர் என்ன விடல, எனக்கு தண்டிச்சுட்டாரு. நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால, அவருடைய சமூகத்திற்கு விலகினதுனால இந்த பெரிய காற்று, பெரிய புயல் வந்துடுச்சு. அதனால என்ன நீங்க தூக்கி போட்டீங்கன்னா இந்த காற்று என்ன ஆயிடும்? அமைதியாயிடும். தூக்கி போட்டாங்க, அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்படியே அமைதியாயிடுச்சு. அப்போ கடலில் அவன் வீசப்படுகிறான். அது பெரிய தண்டனை அவனுக்கு இல்ல. அப்புறம் அவன் எங்க நடுவு கடல்ல வீசப்பட்ட அவன் எப்படி கரைக்கு போவான்? யோசிச்சு பாருங்க. அப்பவும் ஆண்டவர் என்ன பண்றார்? யோனாவுக்காக ஒரு காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைக்கிறார். ஆனா அதுதான் இருக்கிறதுலே அவனுக்கு மிகப்பெரிய தண்டனை. என்னது? 3வது தண்டனை. மீன் அவனை விழுங்கியது. அது 1வது கடைசி வசனத்தை வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் எவ்வளவு பெரிய தண்டனை. மீன் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எனக்கும் பிடிக்கும், ரொம்ப. எல்லாருமே பிடிக்கும் மீன். மீன் செஞ்சா பிடிக்கும். மீன் கடையில போறீங்க, அதுக்கப்புறம் மீன் கடையில ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துருந்தீங்கன்னா மற்றவங்க உங்களை பார்த்து முதல் காரியம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என்ன நாற்றம் எடுக்குது, மீன் கடைக்கு போயிட்டு வந்தியா, ஒரே நாற்று. நமக்கு தெரியாது, ஏன்னா அங்க பழகிட்டோம், 1/2 மணி நேரம் சுற்றி சுற்றி பழகிடுச்சு. ஆனா மற்றவங்களுக்கு தெரியும். அப்போ மீன் சமைச்சா டேஸ்டா இருக்கு, வாசனையா இருக்கு, வாசனை நாற்றம் போயிடுது. ஆனா மீன் என்பது ஒரு நாற்றம். மீன் வயிறுங்க எப்படி இருக்கும்? சென்ட் உள்ள சென்ட் மாதிரி இருக்குமா? மீன் வயிறு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த நாற்றத்துல எத்தனை நாள் இருந்தா எவ்வளவு பெரிய தண்டனை பாருங்க. 3 நாள் அந்த நாற்றம். பெரிய திமிங்கலத்தை ஆண்டவர், பெரிய திமிங்கலத்தை அவனை விழுங்குற அளவுக்கு பெரிய திமிங்கலம். ஆனா உள்ள போயும் பெரிய அற்புதம். அதெல்லாம் மிஞ்சி போனா 10 நிமிஷம் ஒரு மனுஷன் உயிரோட இருப்பானா? உள்ள முழுங்கிடுச்சுன்னு வச்சுங்களேன், 10 நிமிஷம், கால 1/2 மணி நேரம். எத்தனை நாள் உயிரோட தான்? 3 நாள் உயிரோடு இருக்கிறாங்க. ஆமா,
இவன் சாகவும் கூடாது, அதே நேரத்துல அவன் தண்டனையும் அனுபவிக்கணும். 3 நாள் ஆண்டவர் அவனை உள்ள வச்சு செஞ்சான்னு சொல்லுவாங்கல்ல, யோனாவை வச்சு செஞ்சார் ஆண்டவர். நீ போனதுல என் பேச்சை கேட்காம இப்ப என்னாச்சு, மாட்டிக்கிட்டியா? கடை உள்ள நாற்றம் வெட்டி சொல்லப்படல, அதான் உண்மை. திமிங்கலம் வயிற்றுக்குள்ள என்ன ரொம்ப அழகா அப்படியே வாசனையா அப்படியே ஆண்டவர் உள்ள ஒரு ரூம் கட்டி ஏசி ரூம்லாம் போட்டு நீ உள்ள உட்காந்துக்கோ ஜெபம் பண்ணு ஆண்டவர் சொல்லி அனுப்புவார். அது உள்ள குடத்துக்குள்ள எல்லாத்துக்குள்ளே தான் சுத்திட்டே கிடக்கணும், தண்ணிக்குள்ளதான் கிடக்கணும். அது தண்ணியை பிடிக்கும், அது வரும் வரும். எவ்வளவு கஷ்டம் யோசிச்சு பாருங்க. 3 நாள் பெரிய தண்டனைங்க. இப்ப அவன் உணர்றான். அது வரைக்கும் ஜெபம் பண்ணாதவன் இப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறான் ஆண்டவர் நோக்கி. இல்ல என்ன ஜெபம் பண்றான்? ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமா நான் ஒழுங்கா நினைவைக்கு போயிருக்கணும். நீ கடலை கொந்தளிப்பு அனுப்பினீரு, சீட்டு போட்டு என் பேரை விழ வச்சிரு, அப்புறம் என்ன தூக்கி போட வச்சிரு, இப்போ ஒரு வீணையே ஆயத்தம் பண்ணி வச்சுட்டீரு, விழுதும் வச்சுட்டீரு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் ஜெபம் பண்றாரு. கரெக்டா 3 நாள் அவன் தண்டனைய அப்படியே அனுபவிச்சு 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 கடைசியில மீன் என்ன பண்ணுச்சு? அந்த கடைசி வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார். மீனுங்கெல்லாம் கூட ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. இல்ல நீங்க பேதுரு வலை வீசினா உங்களுக்கு தெரியும், ஒண்ணும் கிடைக்கல. ஆண்டவர் வந்து சொன்ன பிறகு வீசுறா, அவளுக்கு என்ன கிடைச்சது? வலை கிழியத்தக்கதாக கிடைச்சது. ஏன்னா மீனுக்கு ஆண்டவர் ஆர்டர் போட்டாரு. அவன் போடுவான், ஒரு மீன் நீங்க யாரும் கிட்ட வரக்கூடாது. ஆமா, என்ன அவன் தலையில நின்னாலும் வரக்கூடாது. எல்லாம் ஒதுங்கி போயிருக்கு. நமக்கு ஆச்சரியமா இருக்கு நினைச்சு பார்த்தா. எனக்கு இதை நினைப்பது பேருடைய வாழ்க்கையில அவனுடைய சம்பவம் ஞாபகம் வருது. ஆனா அவன் ஏற்கனவே போட்ட செய்தான், ஏற்கனவே போட்ட இடம் இப்ப போடுகிறாரு. அப்போ இங்க மீனை ஆண்டவர் கட்டளை இடுகிறார். மீனுக்கே ஆண்டவர் கட்டளை இடுகிறார், உங்களுக்கு கட்டளை இட மாட்டாரா? ஆனா நம்ம ஆண்டவருடைய கட்டளைக்கு என்ன பண்றது இல்ல, கீழ்படுகிறது. மீன் கீழ்படுதுங்க. மீன் போய் என்ன பண்ணுச்சு? கரையில அவனை கக்கியது. கரையில கொண்டு போய் போகணுமே, இல்லைன்னா அவன் நடுக்கடல்ல என்ன பண்ணுவாங்க? ஆண்டவர் அந்த இடத்திலே பறக்க வச்சு கொண்டு வந்திருப்பாரு, அது வேற விஷயம். ஆனா ஆண்டவருடைய திட்டங்கள், அதுதான் முதல்ல அந்த கதையை சொன்னேன். ஆண்டவருடைய திட்டத்தை ஒருவனும் ஒரு காலமும் மாற்றவே முடியாது. ஆண்டவருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறியே ஆகும். நீங்க விலகி போகலாம் நினைத்தாலும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். ஒரு முறை நீங்க ஆண்டவரிடத்துல வந்துட்டீங்கன்னா அவர் கடைசி வரைக்கும் உங்களை விடவே மாட்டார். யோனாவுக்கு பெரிய தண்டனை. மீன் வயிற்றுல அவன் 3 நாட்கள் இருந்தான் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் நமக்கு சில நேரங்களில் இப்படிப்பட்டதான நாம் விரும்பாத காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார். நீங்க அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் உங்களுக்கு வேணுங்க. யோனாவுக்கு அந்த அந்த 3 நாள் அது இருந்தாலும் கூட ஆண்டவர் மறுபடியும் நினைவைக்கு போக முடியாத ஆண்டவர் உதவி செய்கிறதை நான் பார்க்கிறோம். இவனுக்கு எப்படி உணர்த்துறா தெரியுங்களா? இவனுக்கு அங்க போய் கூட அவனுக்கு மனசு இல்லை, கோச்சிக்கிறான். யார? ஆண்டவர். ஏன்னா இவன் என்ன நினைச்சாருன்னா, பிரசங்கம் பண்ணுவாங்க, இவங்க திருந்த மாட்டாங்க, ஆண்டவர் இவங்க என்ன பண்ணிடுவாரு? அழிச்சுடுவாரு. இவனுக்கு சந்தோஷம். ஏன்னா இவன் இஸ்ரவேலை வெறுக்கிற இந்த ஜனம் இது அழிஞ்சு போகுதுன்னு நினைக்கிறாங்க. அதனால இந்த விருப்பம் இல்லை. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? இவன் பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்பிட்டாங்க. இல்ல அது நடந்தது. மனம் திரும்பிட்டாங்க. அங்க இருக்க ராஜாலாம் உத்தரவு போட்டான், எல்லாம் மனசு மாட்டுங்க, அடிச்சுட்டு போதாரு ஆண்டவரே, எல்லாம் மனசு மாறி நின்றுட்டாங்க. இது இவனுக்கு விசனம். திருந்ததுல என்ன கஷ்டம் அவனுக்கு பாருங்க. இவன் திருமணம் ஜனம் திருந்தது விரும்பல. அது அதனாலதான் அது என்ன நடக்குது, இவன் சாக வேண்டும் என்று நினைக்கிறான். நீங்க 2ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிங்க. இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு, இந்த வார்த்தை நீங்க யாருமே நினைக்க கூடாது. சில பேர் கஷ்டம் வரும்போது இந்த வார்த்தை சொல்லுவாங்க, நான் இருக்கிறத விட செத்து போறதே சாகிறதே மேல். உன்னுடைய உயிரை மாற்றிக் கொள்வதற்கு உனக்கு கிடையாது. ஆண்டவருடைய வேலை வரும். அது 10 வயசோ 20 வயசோ 50 வயசோ 60ஓ 100ஓ அவர் கூப்பிடுவார். அப்ப நம்ம போவோம். நீங்களா என்ன பண்ணக்கூடாது, அந்த வார்த்தைகளே சொல்லக்கூடாது. அதற்கு முயற்சி நிறைய பேர் தற்கொலை. ஆண்டவருடைய எத்தனை பேர் இல்ல பெரிய 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 தேவனுடைய மனிதர்கள்லாம் தற்கொலை பண்ணுகிறாங்க. யோசிச்சு பாருங்க, அவங்க எங்க போவாங்க? நரகத்துக்கு தான். தேவனுடைய ஆண்டவர் கொடுத்த உயிரை நீ எடுக்க முடியாது. ஆண்டவர் தான் எடுப்பார், எப்படி வேணா எடுப்பார். ஆனா ஆண்டவர் தான் எடுப்பார்.
இவன் சொல்றான், நான் ஒரு தீர்க்கதரிசிங்க, தேவன் இவனை பயன்படுத்தின ஒரு தீர்க்கதரிசி. ஆனா இப்ப என்ன சொல்றான், நான் சாகதே மேல், கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிறோம் சாகிறது நலமா இருக்கும் என்றான். அப்பதான் ஆண்டவர் சொல்ற, ஏன்பா எரிச்சலாக, என்ன பிரச்சனை உனக்கு? ஆண்டவர் சொல்ற, என்ன பிரச்சனை உனக்கு? இந்த ஜனங்கள் மனம் மாறுவதில்லை, உனக்கு என்ன பிரச்சனை? நான் தானே போக சொன்னேன், நான் தானே பிரச்சனை பண்ண சொன்னேன். உன் பிரச்சனை கேட்டாங்க, திருந்திட்டாங்க, அப்ப சந்தோஷப்படு. எத்தனை பிரச்சனை? 34வது நாள் எத்தனை பேர் திருந்திட்டோம்? திருந்தினா எனக்கு சந்தோஷம். ஆனா வரோம் போறோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. நான் திருந்தணும். இந்த இதெல்லாம் நான் எனக்கு இது முதல்ல நான் அடிக்கடி சொல்லுவேன், இது எனக்கு தான் அந்த பிரச்சனை. நான் தவறு செய்யக்கூடாது. அதுதான், ஒருவேளை இந்த தவறுகள் என்னுடைய வாழ்க்கையில் இருந்தா நான் அதெல்லாம் எடுக்கணும். ஆனா சொல்ற, நீ எப்ப எரிச்சல் அடையிற? பாவம் அந்த ஜனங்க, அது ஒண்ணு வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத ஜனங்க இப்ப மனம் மாறிட்டாங்க. இப்ப அவனை நான் காப்பாற்ற, அவ்வளவுதான். இவனுக்கு அது பிடிக்கல. சோ பார்த்து நான் செத்து போறேன்னு சொல்லி இப்பதான் ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை அழகா, நீங்க வீட்டுல அதை இருக்க 4 அதிகாரம் இருந்தாங்க, 1க்கு 4 கூட அது வாசிங்க, ரொம்ப நல்லா இருக்கு. ஆண்டவர் இவன் வெயில்ல கோச்சிட்டு வெயில பாத்துக்கலாம், சின்ன பிள்ளை மாதிரி. ஆண்டவர் ஒரு கூரையில போட்டு இருக்கிறான், ஆனா அந்த பிள்ளை போகல, வெளியே இருக்கிறான். ஆண்டவர் உடனே ஒரு செடியை உண்டாக்குறார். நீங்க பாருங்க, ஆண்டவருடைய அதிசயமான செயல்கள் யோனாவில் நிறைய இருக்கும். ஒரே நாள்ல எப்படி ஒரு செடி இவ்வளவு தூரம் பெருசா வளர்ந்து ஒரு நிலம் கொடுக்கிற அளவுக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. இல்ல ஒரு ஆமணக்கு செடி ஆண்டவர் குடு வளர்க்க வச்சுட்டு அவனுக்கு நிலம் இருக்கு. இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, ஆண்டவர் செஞ்சது இவனுக்கு தெரியல, இவன் நினைச்சுட்டா தானா இப்படி வளர்றது இல்ல. ஆமா வந்துருச்சு, நமக்கு ஏதோ நன்மை. கால் வச்சு பார்க்கணும், ஆமணக்கு செடி என்ன ஆயிடுச்சு? பூச்சி அடிச்சிருச்சு. ஏன்னா ஆண்டவருடைய வேலை முடிஞ்சிருச்சு. இப்ப இவன் போக வேண்டியதுதான். பூச்சி அடிச்சு போச்சு, கவலைப்படுறான். ஐயோ, இந்த நல்லா இருந்துச்சு செடி, இப்படி பூச்சி. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, சாதாரண ஒரு ஆமணக்கு செடி பூச்சி அடிச்சிருக்கே, நீ இவ்வளவு வருத்தப்படுறீங்க. எல்லாம் 1,20,000 பேர் அவங்க எங்க போறாங்க? நரகத்துக்கு போறாங்க. நான் அவங்கள கைவிடுவேனா? அவங்க மனம் திரும்பிட்டாங்கன்னா அவங்க என்னுடைய பிள்ளைகள். அப்ப அவங்கள நான் ரட்சிக்க வைக்க வேண்டாமா? ஆண்டவர் உணர்த்துறாரு. அப்பதான் யோனா எல்லாம் புரிந்து கொண்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் சொல்லப்படல. அதுக்கப்புறம் மனமாறி கண்டிப்பா என்ன பண்ணுவான், மீண்டும் தன்னுடைய ஊழியங்களை செய்திருப்பான். அங்க அவ்வளவுதான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஆண்டவர் நம்மை ஏதோ ஒரு திட்டத்தோடு நம்முடைய பிள்ளையாக ஆண்டவர் அழைத்திருக்கிறாங்க. ஆனா அந்த திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனா ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவருக்கு பிரியமா இருக்கும் போது, அவரோடு நாம் வாழும்போது கர்த்தர் தம்முடைய திட்டத்தை நம் மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார். நினிவேயினுடைய 1,20,000 மக்கள் அவர்கள் மனம் திரும்புவதற்கு யோனாவை ஆண்டவர் பயன்படுத்துகிறார். இதுக்கு இடையில நடந்த சம்பவங்கள் தான் இது. இயேசு கிறிஸ்து யோனாவுக்கு ஒரு காரியத்தை சொன்னார். இது ஒரு முன் அடையாளமாக. யோனாவின் சாதாரண ஆள் கிடையாது. ஏன்னா ஆண்டவரே அந்த வார்த்தையை சொல்லுகிறார். அந்த வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். வாசிங்க. மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை. 3 நாள் அவன் எங்க இருந்தான்? மீன் வைக்கல இருந்தால. அதற்கு எதற்கு அடையாளமாக சொல்லுகிறார் என்றால், மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த பொல்லாத விபச்சாரர் சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமோ என்று. அடையாளம் என்றால் வேறே அடையாளம் தான். வேறே அடையாளம் இவைகளுக்கு கொடுக்கப்படுவதில்லை. சரி, இதுல இந்த சதிசேயர்களும் பரிசேயர்களும் நீங்க கடவுளா இருந்தா, ஆண்டவரா இருந்தா எனக்கு ஒரு அடையாளத்தை காமிங்கன்னு சொல்றாரு. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, யோனாவின் அடையாளம் இருக்கிறதால் வேற அடையாளம் உங்களுக்கு தேவையில்லைங்கிற. யோனா தீர்க்கதரிசியுடைய அடையாளம் இயேசு கிறிஸ்துவின் வாயினால சொன்ன வார்த்தை. என்ன அடையாளம் தெரியுங்களா? யோனா எப்படி 3 நாட்கள் மீனின் வயிற்றிலே இருந்தாரோ, அந்த விதமாக மனுஷகுமாரனும் பூமியினுடைய இருதயத்திலே 3 நாள் இருப்பார் என்று சொல்லி, அது நீங்க எங்க வாசிக்கணும்னா 12ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தை வாசிங்க. மத்தேயு 12:40 வாசிங்க. ஆதலால் இல்லம்மா 12:40. யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல, மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார் என்றார். ஹல்லேலூயா. யோனாவுக்கு எவ்வளவு பெருமை பாத்தீங்களா?
இயேசு யோனாவை பத்தி சொல்றார். எப்படி அவன் 3 நாள் மீன் வயிற்றில் இருந்தாரோ அந்த விதமாக மனுஷகுமாரனும் மரித்த பிறகு 3 நாள் பூமியுடைய இருதயத்துல இருப்பார், பூமியின் நடுவுல இருப்பார். அதற்கு பிறகு அவர் உயிர்த்தெழும். இதுதான் அடையாளம். பரிசேயர் சதுசேயருக்கு ஆண்டவர் சொன்ன உதாரணம். யோனாவை அடையாளமாக ஆண்டவர் வைத்தார். மரித்து போக இருந்த ஜனங்களை உயிர்ப்பிப்பதற்காக ஆண்டவர் கொண்டு வந்த ஒரு பாத்திரம். யோனாக்கு ஒரு பேர் வைக்கினா திசை மாறிய தீர்க்கதரிசி. அவனுடைய பேர் அதுதான், திசை மாறிய தீர்க்கதரிசி. திசை மாறி போனான். நான் ஆண்டவர் விடலை, தவறுகள் செய்தான், ஆண்டவருக்கு தண்டனை பெற்றான். அதற்கு பிறகு ஆண்டவருக்கு ஒத்த ஒரு அடையாளமாக அவர் மாறி போவதை நாம் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த தவறுகளை நாம் உணர்ந்து, நாம் பொறுப்புகளை உணர்ந்து, நாம் வெறுப்பை வெளிப்படுத்தாதபடி, பொய்யான வாழ்வு வாழாதபடி, எல்லாவற்றும் மேலாக கர்த்தரிடத்திலே நாம் எரிச்சல் கொள்ளாதபடி நாம் தாழ்த்தும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். யோனாவுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை, எழுப்புதலை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தொடர்ந்து தருவாராக. கண்களை மூடி கர்த்தர் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம்.